Here comes lot number 4, V. Nityasri from 7th A1. V. Nityasri from 7th A1, lot number 4. தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொன்னோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா என்று எனது தாய் தமிழை வணங்கி அவையோருக்கு எனது முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் படித்து நெகிழ்ந்த மகிழ்ந்த பயனுற்றவோர் கிடைக்கதற்கரிய நூல் ஒன்றை பற்றி பேச வந்துள்ளேன். உங்களிடம் வித்தியாசமான நூலை பற்றி எடுத்துரைக்க நூலகத்தில் நூலை தேடிய போது என் அறிவு பசிக்கு விருந்தளித்த நூலே எதையும் சாதிக்க முடியும் என்ற நூல். இந்த நூலின் ஆசிரியர் 2000ஆம் ஆண்டின் சிறந்த மனிதர் கவிஞர் கவிதாசன் ஆவார். இவர் மாற்றம் மலரட்டும் என தொடங்கி வெல்வதற்கு திட்டமிடுங்கள் வரை 18 படிகளாக இந்நூலை செதுக்கியுள்ளார். புதையலை வெளியே தேடிக்கொண்டிருக்கும் நாம் அன்றாட தேவைக்கும் அதை மீறிய அவசிய தேவைக்கும் நம்மை மறந்து எந்திர வாழ்வு வாழும் நாம் மற்றவர்களோடு பேச நேரம் ஒதுக்கப் போவதில்லை. ஆனால் என்னோடு நான் பேசும் ஒரு சில நிமிட உரையாடல் எனக்குள் புதைந்திருக்கும் பல ஆற்றலை வெளிப்படுத்தும் என்று உணர்ந்தேன். நம்மை சுற்றி எத்தனை வகை மனிதர்கள், எத்தனை முறையான வாழ்க்கை. ஏன் ஒருவர் எது நடந்தாலும் மகிழ்வாகவே இருக்கிறார், ஏன் ஒருவர் மகிழ்வான சூழ்நிலை இருந்தாலும் கவலையாகவே இருக்கிறார். இதற்கெல்லாம் விடை என்னுடைய ஆழ்மனதிடமும் சுயநினைவிடமும் உள்ளது. ஆழ்மனதா? அது என்கிட்ட எங்கே இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியாது. எப்போ வேலை செய்யும், எப்படி வேலை செய்ய வைக்கிறது, இந்த அரிய செய்தியைத்தான் ஆசிரியர் இந்த புத்தகத்தில் கூறியுள்ளார். முதலில் சுயநினைவிற்கும் ஆழ்மனதிற்கும் உள்ள வித்தியாசத்தை கூறுகிறார். எடுத்துக்காட்டுக்கு, நான் கணக்கு பாடத்தில் 100க்கு 100 வாங்க வேண்டும் என்பது எனது விருப்பமானால் சுயநினைவு என்ன செய்யும்? 100க்கு 100 நானா? வாய்ப்பே இல்லப்பா, நடக்கிறத யோசி என்று நடக்கும் நிகழ்வுக்கு சாத்தியக்கூறு உள்ளதா இல்லையா என ஆராயும். ஆனால் ஆழ்மனது குழந்தை மாதிரி, நாம் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடும். நாம் தான் அதன் முதலாளி என்கிறார் ஆசிரியர். சுவாமி விவேகானந்தர் கூறியது போல, நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அதுபோல நம் நல்ல எண்ணங்களே நம் வாழ்வாக மலரும். ஆசிரியர் இந்த புத்தகத்தை 2 எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகிறார். ஆசிரியர் கூறும் முதல் எடுத்துக்காட்டு, அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு பெண் வெகு நாட்களாக அங்கு விற்பனைக்கு இருக்கும் வாகனத்தை பார்த்து ஆர்வம் கொள்கிறார். ஆனால் வாங்கவோ பணமில்லை. இருப்பினும் தினமும் இரவில் அது எனக்கு கிடைக்கும் என்று கூறியபடியே உறங்குகிறார். 2 வாரங்கள் கழித்து அதே வாகனம் தனது நண்பரால் பரிசளிக்கப்படுகிறது. ஆசிரியர் கூறும் 2வது எடுத்துக்காட்டு, புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் இறக்கப் போகிறோம் என்று மருத்துவரால் நிச்சயிக்கப்படுகிறார். இருப்பினும் தினமும் தன் குழந்தைகளுடன் மகிழ்வாக இருப்பதாகவும் தன் குடும்பத்துடனும் கணவருடனும் மகிழ்வாக விளையாடி கொண்டிருப்பதாகவும் கனவு காட்சி அளிக்கிறார். 3 வருடங்கள் கழிந்தது. மருத்துவரிடம் பரிசோதனைக்கு சென்றபோது தனக்கு புற்றுநோய் சரியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவளை குணப்படுத்தியது மருந்து மாத்திரை என எண்ணுகிறீர்களா? இல்லை, இல்லவே இல்லை. இவளது ஆழ்மனதின் அற்புத சக்தி. ஆக நம் மூதாதையர்கள் ஒரு பானை புதையலை மண்ணுக்குள் ஒளித்து வைத்துள்ளனர். அதுபோல நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளால் ஒரு புதையல் நகரமே அடங்கி இருப்பதை உணர்ந்தேன். இனி நான் எனக்கு என்ன வேண்டும் என்பதை எனது ஆழ்மனதிடம் கூறி அது நடந்து விட்டதாக கனவு காட்சி அளிப்பேன். இன்று கூட நம் பள்ளி முதல்வர் கையால் பரிசு பெறப்போவதாக போட்டி அறிவித்த நாள் முதல் கனவு காட்சி அளித்து வந்துள்ளேன். அதே போல் இன்றும் பரிசும் பெறப்போகிறேன். ஆக நான் புரிந்து கொண்ட ஆழ்மன புதையல் என்னும் ஆழ்மனதின் சக்தி அல்ல, யுக்தி. அது உங்கள் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் நோயற்ற வாழ்வையும் பெருஞ்செல்வத்தையும் தரும் என்று நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதையும் சாதிக்க முடியும் என்ற நூலை பற்றி தெளிவாக பேசிய நித்யஸ்ரீக்கு வாழ்த்துக்கள்.